ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கு 50 பவுனு ஒரு கார் வாங்கி கொடுத்தோம் சார். சரி. இப்போ அதே தான். இப்போ வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சொல்ல முடியாது பவுன் என்ன விலை விற்குதுன்னு. அப்படியா இருந்தாலும் டாக்டர் படிக்கிற பொண்ணுக்கு நாங்கள் செஞ்சு தானே ஆகணும். ஒரு 100 பவுனு காரு அப்படி தான் கொடுப்போம். அதை நாங்கள் வெளிநாட்டு மாப்பிள்ளைக்காக கொடுத்துட்டு ஸோ 100 பவுன் ஒரு காரை கொடுத்துட்டு அப்படியே வசூல் பண்ணலான்னு பார்க்குறீங்க அங்கே போயிட்டு. சார் வசூல் கிடையாது சார். இது அங்கே நாங்கள் செய்கிற பணத்துக்கு பிள்ளைங்க கிட்ட நான் சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் சந்தோஷமா இருக்கு. நீங்க போகணும் அவசியம் இல்லையே. நாங்கள் போயிடணும் சார். நாங்கள் தானே கஷ்டப்பட்டு எல்லாம் செய்கிறோம். இந்தியர்கள்ட்ட வேல்யூ ஃபார் மணி ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. எவ்வளோ செலவு பண்ணுறோமோ அதுக்கான வேல்யூ வேணும்னு. பேஸ் அதான் நான் நல்லா செலவு பண்ணியிருக்கேன், அதுக்கான வேல்யூ வேணும்னா நான் அடிக்கடி 6 ஆமாம் சார். அது மாசம் உண்மைதான் சார். அது அப்படிதான் கரெக்ட் தான் சார். சரி, எந்த நாட்டுக்கு போகணும் ஆசை அதை சொல்லுங்க. மாப்பிள்ளை அங்கேருந்து வரட்டும். போகலாம். யூஎஸ் போகலாம், ஃப்ரான்ஸ் அது மாதிரி போகலாம் சார். போகலாம் சார். எல்லா இடத்துலையும் இருக்கலாம். அந்த முக்கியமாக நான் சுற்றி பார்க்குற இடத்துல எனக்கு பிடிச்ச இடத்துல இருக்கணும். அதுதான் மெயினா. ஆனா ரொம்ப புதுசா இருக்குமா? உண்மையிலே ரொம்ப புதுசா இருக்கு. ஆமா சார். அது கார் வாங்கி கொடுத்தேன், வீடு வாங்கி கொடுத்தேன் தாண்டி எனக்கு ஒரு ஃபாரின் டூர் வேணும். கண்டிப்பா. இவங்க இப்போ ஆசைப்படுறாங்கல்ல, நான் என் பொண்ணை கட்டி கொடுத்துட்டு எல்லாத்தையும் நான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறாங்களே, அப்ப நாங்க பையனை பத்தி என்ன சார் பண்றது? ஓ, நீங்களும் டூர் போகணும் ஆசைப்படுறீங்களா? இல்ல நாங்க கூட போகணும் ஆசை இல்ல. அவரை கூட்டு போறதுக்கு பையன் இருக்கா, என்ன கூட்டு போய் யாரா இருக்கா? அப்படி சொல்லல சார். இப்ப என் பையனை பெத்து கல்யாணம் அவனையும் படிக்க வச்சு அவனையும் ஒரு யூரோப்ல அனுப்பி எல்லாம் பண்ணி வச்சிருக்கோம். அம்மா நீங்க சொல்ற மாதிரி நாங்களும் எங்க பொண்ணை சுத்தமா சாதாரணமா ஓட்டி விடல. என் பொண்ணை MBBS படிக்க வச்சு அவளை டாக்டர் ஆக்கி கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அவளுக்கு நகை போட்டு அவ சந்தோஷமா இருக்கிறதுக்கு நாங்க பாக்குறோம். அப்ப என் பொண்ணு சந்தோஷமா இருக்கிறத பாக்குறதுக்கு நான் வெளிநாட்டு மாப்பிள்ளை ஏன் பார்க்க கூடாது? நீங்க வெளிநாட்டு மாப்பிள்ளை அதுதான் இப்ப விரும்புறான்னு சொல்றேன். நானும் அதான் சொல்றாங்க. அது விரும்புறது தப்பு இல்ல மேடம். அது விரும்புறது தப்பே இல்ல. நீங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க, உங்க பொண்ணு சந்தோஷமா இருக்கணும், 50 பவுன் நகை போட்டீங்க, எல்லாமே உங்க பொண்ணு நல்லா இருக்கணும். இல்ல 100 பவுன் நகை சொல்றீங்கல்ல, 100 பவுன் நகை வந்து மருமகன் போட்டுக்கு போறாரா இல்ல 100 பவுன் நகை மாமியார் போட்டுக்கு போறாங்களா? நீங்க பேசுற எல்லாமே உங்க பொண்ணு அனுபவிக்க போற கம்ஃபர்ட். அப்புறம் எதுக்கு கேக்குறீங்க? எல்லாரும் கேக்குறது இல்ல. அப்ப ஃப்ரீயாவே பண்ணிருக்கலாம். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றேன். சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிற டிமாண்ட் பிரகாரம் நான் அனுபவிச்சு கேள்விப்பட்டது, பொண்ணு வீட்டுல இப்ப ரீசெண்டா அவங்க பொண்ணுக்கு பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணணும்னு இப்ப ஆப்போசிட்டா நடக்குது. 25 லட்சம் 30 லட்சத்துல கல்யாண செலவு பண்ணணும்னு மாப்பிள்ளை வீட்டுல 12 லட்சம் ஷேர் கேக்குறாங்க. பையனோட அம்மா வந்து VRS வாங்கிட்டு பணம் இல்லாம 7 lakhs கொடுக்குறேன்றதுனால ஒத்துக்காம பொண்ணே கல்யாணம் பண்ணி கொடுக்கல. இன்னைக்கு இதான் சினாரியோ. கல்யாணத்தை ஷேர் பண்ணணும். இப்ப டிமாண்ட் வந்து டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. நீங்க கொடுக்கற எதுலயுமே பையனுக்கோ மாமியாருக்கோ சம்பந்தம் இல்ல. அவங்க பிள்ளைங்க தான் அனுபவிக்க போறாங்க. இப்போ ஒரு உருட்டுனீங்க பாத்தீங்களா? நீங்க உருட்டுல ஸ்டேஜே ஆடி போச்சுமா. ஆமாங்க சார். வரதட்சணை வாங்குறதுல அந்த பையனோட அம்மாவுக்கும் இந்த மாப்பிள்ளைக்கு சம்பந்தமே இல்லையா? அவங்க அனுபவிக்க போறதுல இப்ப நான் as a mother எனக்கு அது டிமாண்ட் இல்ல. கேக்குறது யாரு? இவங்க இன்டைரக்ட்டா ஒரு டிமாண்ட் வைப்பாங்க சார். இந்த மைக் பாஸ் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் மைக் கொடுங்க. சார் அவங்க சார் கேக்குறது இருமா, ஒரு தரமா வெயிட் பண்ணுமா. கேக்குறது யாரு? கேக்குறது நாங்க இல்ல. அப்ப எப்படி? நான் அப்படியே ஒரு கோலோட இருக்கேன். இப்போ இல்ல கேக்குறது நீங்க கேட்கலன்னா அது வேற. ஆனா கேக்குறதுல மாப்பிள்ளை வீடும் கிடையாது, மாப்பிள்ளையும் கிடையாதுன்னா அப்ப யாரு தான் கேக்குறாங்க? நானு எங்க வீட்டுக்காரர் டீச்சர், பையன் 2 பையன். என் பையனுக்கு அந்த பொண்ணை பிடிச்சி போயிட்டு, சரி சொந்தக்கார பொண்ணு தான், கொஞ்சம் தூரத்து சொந்தம் வச்சுக்கோங்க, பண்ணியே ஆகணுங்கிறாங்க. நான் ஒன்றுமே சொல்லலை, எந்த டிமாண்டுமே வைக்கல. எவ்வளோ நகை போடுறீங்க, என்ன பணம் பண்ணுறீங்க, என்ன கார் வாங்குறீங்க, அதெல்லாம் எதுவுமே கேட்கல. நானே வீடு கட்டி கொடுத்துட்டேன், நானே கார் வாங்கி கொடுத்துட்டேன் என் மகனுக்கு. நான் இருக்கிறது திருவாரூர், எங்கள் சம்மந்தி இருக்கிறது கோவில்பட்டி. 2 பேரும் ரொம்ப தூரத்தில் இருந்து வந்து படுறதுக்கு பதிலாக 2 பேருக்கும் பொதுவான இடத்துல காரைக்குடியில் அந்த கல்யாணத்தை வச்சுக்கலான்னு தான் சார் கேட்குறேன். எங்கள் சம்மந்தி முடியவே முடியாதுன்ட்டாங்க. இந்த காலத்தில் சார் பொண்ணு கிடைக்கிறதே பெரிய விஷயம். நாங்கள் என் பிள்ளைய வந்து 25 வருஷமாக ஒரு பொக்கிஷம் மாதிரி வளர்த்து ஒரு மகாலட்சுமியை நாங்கள் அங்கே கொண்டு போய் விடும்போது எங்களுக்கு எவ்வளவு ஒரு வருத்தம் இருக்கும். அப்போ அவங்க டிமாண்டு என்ன வச்சாங்க அப்படின்னா, எங்களுக்கு இத்தனை பேருக்கு சாப்பாடு போடணும், மத்தியானம் இத்தனை பேர் வருவாங்க, காலையில் இத்தனை பேர் வருவாங்கன்னு சொல்லி எங்களை வந்து பயங்கர டிமாண்ட் சார். கல்யாணத்துக்கு வந்து சாப்பாடு போடணும். கரெக்டு, நீங்கள் சொல்கிற பாயிண்ட் கரெக்டு. நான் அடுத்த பாயிண்ட் என்ன வரேன்னா, அடுத்து அவங்க சம்பிரதாயப்படி நாங்கள் மத்தியானமே வந்து திருவாரூருக்கு நாங்கள் கூட்டு போகிறோம் அப்படிங்கிறாங்க. இப்போ 12 மணிக்கு. அப்படிங்கும்போது சாப்பாடு அவங்கள நம்பி நான் எவ்வளோ பொங்கி வச்சுருப்பேன். அத்தனை சாப்பாடு அன்னைக்கு வேஸ்ட் சார். 7 மணி நேரம் அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வந்தோம் சார். திருப்பி இங்கேருந்து பொண்ணுக்கு நாங்கள் சம்பிரதாயப்படி அங்கே தானே சார் கூட்டிகிட்டு போயணும். மதியம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு தான் போகிறோன்னு சொன்னால் நீங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு சொன்னால் என்ன சார் செய்ய முடியும்? அத்தனை பேர் சாப்பிடாம போகிறாங்க சார். எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். 6 மாசம் எங்க வீட்ல இருக்கணும் பொண்ணு, 6 மாசம் மாப்பிள்ளை வீட்ல இருக்கணும். கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகல. இப்ப அது அவங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்க, அது சொல்றாங்க சார். கல்யாணம் ஆன பின்னால உங்க பையன் உங்க வீட்ல 6 மாசம், அங்க 6 மாசம் இருக்கணுமா சார்? ஓகே. ஆமா சார். நான் தனியா சார் ஒரு நிமிஷம் கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்களுக்கு சம்மந்தி ஆக போறவங்க. ஆமா ஆக போறாங்க. ஓகே, சம்மந்தி ஆக போறவங்க வந்திருக்காங்க. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இவெல்லாம் இல்லைன்னு சொல்ல வந்தீங்க எல்லாரும், கரெக்டா? இப்போ இவங்க என்ன பண்ணா தெரியுமா, அதெல்லாம் போய் சொல்றாங்க சார், அப்பெல்லாம் நடக்கலன்னு சொல்ல வந்தாங்க. சம்மந்தி இருக்கான்னு எல்லாம் கப்பு சிப்புன்னு அமைதியாயிட்டாங்க.
இல்ல சார், இல்ல இல்ல. சரி ஓகே 6 மாசம் உங்க வீட்லயும் 6 மாசம் அங்க இருக்கீங்க. எதனால அந்த டிமாண்ட் வச்சீங்க? நான் தனியா இருக்கிறேன் சார். எனக்கு வீட்ல இருக்காரு. அதனால அதனால 6 பொண்ணு மாசம் எல்லாமே உங்க எனக்கு கூட பொண்ணு தான். எல்லாமே பொண்ணு தான் கூட இருப்பா, எல்லாமே செய்வா. அதனால கேட்டிருக்கேன் அவங்ககிட்ட. அவங்க ஓகே உங்க தனியா இருக்கீங்க உங்க கூட இருக்குன்னு கேட்கல நீங்க? பையனையா ஆ கேட்டேனே. அதுவும் கேட்டீங்களா? அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. அது எப்படி சார் ஒத்துப்போம்? இல்ல அதான் அதனால தான் 6 மாசம் வந்திருக்கீங்க. ஓகே அது முழுசா என் கூட வச்சுக்கிறேன்னு சொன்னீங்க, நடக்கல. 6 மாசம் பிரிச்சிட்டீங்க. ஓகே அதுல என்ன பிரச்சனை? 6 மாசம் அப்ப எங்களுக்கு சார். இல்லம்மா உங்களுக்கு 6 மாசம் அவங்களுக்கு 6 மாசம் சரியா தானே இருக்கு? எப்படி சார்? என்னம்மா நடைமுறையில எப்படி சார் ஒத்து வரும்? நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? நாங்க சென்னை தான். அவங்க சென்னை. எந்த ஏரியா? அவங்க போறோம் நான் திருமஷை. ஓகே அதுவும் பக்கம் தான். ரெண்டு பக்கம் தான். இருக்க வேண்டியதானே? எனக்கு அவங்க வீட்டோட போயிடுவானோ பையன் பயமா இருக்கு. என் பொண்ணு வந்து அவங்க வீட்டுல பொண்ணா இருக்குது, அவங்க புள்ள வந்து என் வீட்டுல புள்ளையா இருக்கட்டும். எனக்கு லாஜிக் தான். நம்ம பையனை அவ்வளவு வீக்காவா வளர்த்துருக்கோம். இருக்கும். நானே வீக்கா இருக்கும்போது என் பையன் அதோட வீக்கா தான் இருப்பாங்க. என்ன வீக்கா தான் இருக்காங்க சார். ஆம்பளை பசங்க எல்லாமே வீக்கா தான் இல்லம்மா சார் அவ்வளவு இருக்காங்க. அவ்வளவு பாசம் கம்மியா வளர்த்துருக்கீங்க. உங்க மேல பாசம் பாசம்ன்றது ஒண்ணு சார். அந்த பெண்ணோட பாசம் வரும்போது நம்மளோட பாசம் கம்மியாயிடுது சார். ஆனா நீங்க யோசிச்சு பாருங்களேன், உங்க பையன் மேல நம்பிக்கை இல்லைங்கிறது உங்க பிரச்சனையா அவங்க பிரச்சனையா? இல்ல சார், நானே எங்க மாமியார் வந்து என்ன அப்படி வளர்த்தாங்க சார். உண்மையாவே எனக்கு கூட சாப்பாடு போட மாட்டாங்க. ரொம்ப அப்படியே அளந்து தான் கொடுப்பாங்க. பையனுக்கு அப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு வந்து என் கூட தான் அவர் வந்துட்டாரு. மாமியார் கீழே தனியா இருக்காங்க, நான் மாடியில இருக்கேன். இதுதான் உண்மையா. உங்க பையன் என்ன தெரியுமா, நான் என் புருஷனை எப்படி அங்க இருந்து கொண்டு வந்தேன்னு பையன் பார்த்துட்டான். இப்ப அதே அவன் பண்ணிட்டான். அதனால அந்த பயம் இருக்கு சார், கண்டிப்பா இருக்கு சார். ஓகே இவங்க ரொம்ப அடமெண்டா இருக்காங்க. ஒருவேளை அவங்க வீட்டுல வந்து ஒத்துக்கல, 6 மாசம் இங்க 6 மாசம் அங்க ஒத்துக்கல, இப்ப நீங்க என்ன செய்வதாக உத்தேசம்? இல்ல சார், அது ஒத்துக்கணும். அவங்க கண்டிப்பா ஒத்துக்கணும். ஒத்துக்கல ஒத்து தான் ஆகணும் சார். தனி கொடுத்துனா வச்சிடணும் சார். சார் தனி கொடுத்துட்டு வச்சிடணும் சார். அந்த தனி கொடுத்து இருக்கும்போது நாங்க 2 பேரும் ஒரு வாரம் தான் இவங்கள சொல்ற மாதிரி அந்த மாதிரி பால் விளையாட வேண்டியதான் சார். அது ஓகேவா உங்களுக்கு? ஓகே சார். அவ்வளவுதான், பால் விளையாட வேண்டியது. அப்போ நீங்க தனியா தான் இருப்பீங்க. பரவாயில்ல, நீ நல்லா இருக்க கூட நானும் நல்லா இருக்கணும், அவங்க இருக்கட்டும் அப்படின்ற மாதிரியே நடந்துக்கிறாங்க. அப்படி எல்லாம் கிடையாதுமா, அப்படி எல்லாம் கிடையாது. ஒரு சில விஷயம் உண்மையை ஒத்துக்கணும். என்னன்னா உங்க சைடுல கொஞ்சம் ஹேண்ட் அப்பரா இருக்கு. நான் எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா, முன்ன இதை மாதிரிலாம் நீங்க பேசவே முடியாது. இப்போ இது பேசுறதுக்கான சூழல் அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் கை உயர்ந்திருக்கு. இப்போ என்னன்னா அவங்க காது கொடுத்து கேட்க வேண்டிய இடத்துல அவங்க வந்திருக்காங்க. செய்வாங்களா மாட்டாங்கன்னு தெரியாது. இப்போ 2 பேரும் 6 மாசம் இல்லாம தனி கொடுத்துட்டு இருந்தா ஓகே. என்னம்மா இப்போ தானே ஓகே சொன்னீங்க? ஓகே 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 தானே? ஓகே சார். நானும் அங்க போய் 6 மாசம் இருக்க வேண்டாம், அவங்களும் எங்க வீட்ல வந்து 6 மாசம் இருக்க வேண்டாம். அவங்களே டெய்லி போய் பாத்துக்குவாங்க, நானும் டெய்லி போய் பாத்துக்குவேன். ஆனா எனக்கு ஒரு கண்ணு போனா எதிரிக்கு ஒரு கண்ணு போகணும்னு, அந்த மாதிரி நான் எக்காரத்தை கொண்டு விட்டு கொடுக்க மாட்டேன். நான் எந்த ஆனாலும் பாத்துக்கிறேன்டா. நானு நல்ல பாலிசிமா. பையனா நிம்மதியா இருக்கட்டும் சார். இதெல்லாம் பார்த்து ஒருத்தர் நிம்மதியா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க?